அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்விற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், அதாவது அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் முக்கியமாக நீங்களும் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து மற்றவங்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஸோ மார்க்கத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு கிடைச்சாலும் அதை நீங்களும் பின்பற்றி மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க அப்படின்றது தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கும் நன்மை சேரும் இன்ஷா அல்லாஹ். சரி, வாங்க தலைப்புக்குள்ளே போயிடுவோம். அதாவது இந்த கடமைகளே, அதாவது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் கடமைகள் அனைத்தையும் விட மகத்தானவையும் கட்டாயமானவையும் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஸோ பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியது, உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இது போன்ற பல கடமைகள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த எல்லா கடமையும் விட மிக முக்கியமான கடமை என்னது? அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமை தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இவை மகத்தான படைப்பாளனும் அனைத்து விஷயங்களையும் நிர்வகிக்கின்ற அரசனுமான அல்லாஹ்விற்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமையாகும். அவன் தான் என்ன பண்ணியிருக்கான்? இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் தனது எல்லையில்லா ஞானத்தின் மூலம் அவற்றில் ஒவ்வொன்றையும் நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருபவன். இன்ன பொருள் என்று கூறுவதற்கும் இயலாத நிலையில் இருந்த மனிதனை இல்லாமையில் இருந்து உள்ளமையில் படைத்தவன் அவனே. அதாவது இதற்கான மீனிங் என்ன? ஒரு தாயுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எந்த ஒரு அறிவு ஞானமும் இருக்காது. ஸோ இன்ன பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூட சக்தி இல்லாத ஒரு குழந்தையை ஸோ அதுக்கப்புறமா அல்லாஹ் ஞானத்தை கொடுத்து எவ்வளோ விஷயங்கள் செய்கிறதுக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுக்குறான் இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவன் யார்? நம்மை படைத்த ரப்பு. ஸோ அப்படின்றதை அதாவது இந்த வாசகத்தில் சொல்கிறாங்க. அடுத்ததாக, மனிதன் தன் தாயின் வயிற்றில் 3 இருள் உரைகளுக்குள்ளே இருந்தபோது அல்லாவே தனது அருளினால் உணவளித்து வளர்த்து வந்தான். அந்த நிலையில் அவனை தவிர எந்த சக்தியும் மனிதனுக்கு உதவி செய்ய முடிவதில்லை. அல்லாஹ்தான் அந்த மனிதனின் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் தேவைப்படுகின்ற அனைத்தையும் அருளினான். தாயின் மடியில் பாலை சுரக்க செய்தான். பெற்றோரின் உள்ளங்களில் அன்பை ஏற்படுத்தினான். ஏராளமான அருட்கொடைகளையும் அறிவையும் சிந்தனை ஆற்றலையும் அளித்தான். அவற்றை ஏற்று பயன்பெறும் வகையில் நம்மை தயார் செய்தான். நேர்வழி எது, தீய வழி எது என்று காண்பித்து கொடுத்தான். அல்லாஹ் தாலா இதை பற்றி தன்னோட திருமறையில் 16வது அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் குறிப்பிட்டு காமிக்கின்றான். ஒன்றையுமே நீங்கள் அறியாதவர்களாக இருந்த நிலைமையில் உங்கள் தாய்மார்களின் வயிற்றிலிருந்து அல்லாஹ்தான் உங்களை வெளிப்படுத்தினான். மேலும் உங்களுக்கு செவிகளையும் கண்களையும் அறிவையும் கொடுத்தவனும் அவன்தான். இதற்கு நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். மனிதனை விட்டு கண் சிமிட்டும் நேரம் அல்லாஹ் தன் அருளை தடுத்து விட்டால் மனிதன் அழிந்தே விடுவான். ஒரு வினாடி அவன் தனது உதவியை தடை செய்து விட்டால் மனிதனால் வாழவே முடியாது. அல்லாஹ்வின் அருளும் அவனது உதவியும் அவ்வளவு மகத்தானது. எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எல்லாம் முதன்மை பெற்று திகழ்கின்றன. அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் மனிதனிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. தனக்கு உணவளிக்குமாறு வேண்டுவதும் இல்லை. அல்லாஹ் தஆலா கூறுகிறான் 20வது அத்தியாயத்தில் 132வது வசனத்தில், நபியே, தொழுது வருமாறு நீர் உமது குடும்பத்தினரை ஏவவும், நீரும் அதன் மீது உறுதியாக இருக்கவும். இதற்காக நாம் உம்மிடம் எதையும் கேட்கவில்லை. உமக்கு வேண்டியவற்றை எல்லாம் நாமே கொடுக்கிறோம். முடிவான நன்மை இறையச்சத்திற்கு தான். மனிதனிடமிருந்து அல்லாஹ் விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அதனால் விளையும் நற்பலன்களும் மனிதனையே வந்தடைகின்றன. தன்னை மட்டுமே மனிதன் வணங்க வேண்டும், தனக்கு எதையும் இணையாக்கக்கூடாது என்பதையே அல்லாஹ் விரும்புகின்றான். இதை பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் 51வது அத்தியாயத்தில் 56வது வசனம் முதல் 58வது வசனம் வரை குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு வழிபட்டு என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. அவர்களிடத்தில் நான் யாதொரு பொருளையும் கேட்கவில்லை. எனக்கு உணவளிக்குமாறும் நான் கோரவில்லை. நபியே, நீர் கூறுவீராக, நிச்சயமாக அல்லாஹ்தான் அனைவருக்கும் உணவளிப்பவனும் அசைக்க முடியாத பலசாலியும் ஆவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்தான் நமது ரப்பு, படைத்தவன், அரசன், உரிமையாளன். நாம் அவனுடைய அடிமைகள். அதாவது படைத்து வளர்த்து பரிபாலிப்பவனாக அவன் இருக்கின்றான். நாம் அவனுக்கு முற்றிலும் பணிந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அடியார்களாக இருக்கின்றோம். நாம் அவனது கட்டளைகளை ஏற்று அவன் தடை செய்தவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவனது புத்தகத்தை அல் குர்ஆனை உண்மை என நம்ப வேண்டும். அல்லாஹுவின் அருட்கொடைகள் நம் மீது இடைவிடாது பொழிந்து கொண்டிருக்க, அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் அவனை நிராகரித்தால் அல்லது அவனுக்கு மாறு செய்தால் அது எவ்வளவு பெரிய வெட்கங்கெட்ட செயலாகும். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் நமக்கு உபகாரம் செய்தால் அவருக்கு மாறு செய்யவும் அவருடைய விருப்பத்திற்கு முரணாக நடப்பதற்கும் நாம் நிச்சயமாக வெட்கப்படுகிறோம். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் அடைந்திருக்கும் அனைத்து அருட்கொடைகளும் அல்லாஹ்வின் உபகாரம்தான். தீங்குகள் நம்மை விட்டு விலகுவதும் அல்லாஹ்வின் அருளினால்தான். அப்படி இருக்க அல்லாஹ்விற்கு மாறு செய்வது எப்படி நியாயமாகும்?
இதை பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் கூறுகின்றான். 16வது அத்தியாயம் 53வது வசனம். உங்களுக்கு கிடைத்துள்ள அருட்கொடை அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்தவையாகும். உங்களை ஒரு தீங்கு அணுகும் சமயத்தில் அவனிடமே முறையிடுகிறீர்கள். நாம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற அல்லாஹ்வின் உதவியே நமக்கு தேவையாகும். யாருக்கு அல்லாஹ் அவற்றை எளிதாக்கினானோ அவர்களுக்கு அவை எளிதாக இருக்கும். அந்த கடமைகளில் அல்லாஹ் எவ்வித நெருக்கடியையும் சிரமத்தையும் தாங்க முடியாத சுமையையும் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறையில் 22வது அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் முயற்சி செய்ய வேண்டிய முறைப்படி முயற்சி செய்யுங்கள். அவனே உங்களை தேர்ந்தெடுத்து மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தவில்லை. இது உங்கள் தந்தையாகிய இப்ராஹீமுடைய மார்க்கமாகும். அல்லாஹ்வாகிய அவன்தான் இதற்கு முன்னரும் குர்ஆனாகிய இதிலும் உங்களுக்கு முஸ்லிம்கள் என பெயரிட்டுள்ளான். இதற்கு நமது இத்தூதரே உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்பீர்கள். ஆகவே தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தும் கொடுத்து வாருங்கள், அல்லாஹ்வை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். அவன்தான் உங்கள் பொறுப்பாளன், அவனே சிறந்த பொறுப்பாளன், அவனே சிறந்த உதவியாளன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கிய கடமைகள் என்ன அப்படின்றத இதில் இருந்து நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வை நேசிப்பது, அவனை கண்ணியப்படுத்துவது, அவனை அஞ்சி நடப்பது, அவனுடைய கட்டளைகளை செய்வது. இரண்டாவது விஷயம், ஒவ்வொரு நாளும் இரவு பகலில் ஐவேளை தொழுகையை நிலைநிறுத்துவது. அதன் காரணமாக அல்லாஹ் நமது தவறுகளை மன்னித்து நம் அந்தஸ்தை உயர்த்துகிறான், இதயத்தையும் உலக சூழ்நிலைகளையும் சீர்படுத்துகிறான். ஓர் அடியான் இந்த கடமையை தன்னால் இயன்றவரை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறையில் 64வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். உங்களால் சாத்தியமான அளவு அல்லாஹ்விற்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் நோயுற்ற போது அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நின்ற நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இயலவில்லை என்றால் உட்கார்ந்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் நம்ம ஏற்கனவே நபி வழி தொழுகை அப்படின்ற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம பார்த்துருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ தொழுகையுடைய முக்கியத்துவத்தை குறித்து இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவான முறையில் விளக்கம் கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவதாக, ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதாவது செல்வத்தின் ஒரு குறிப்பிட்ட அளவை முஸ்லிம்களில் உள்ள வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் மற்றும் ஜக்காத்துக்கு தகுதி பெற்ற இவர்கள் அல்லாதவர்களுக்கும் வழங்க வேண்டும். நான்காவது விஷயம், நோன்பு நோற்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். வருடத்தில் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்க வேண்டும். எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் விட்டு போன நாட்களின் நோன்பை கணக்கிட்டு நோற்று விட வேண்டும். நிரந்தரமாக பலவீனம் அடைந்து நோன்பு நோற்க சக்தியற்றவர் ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எத்தனை பேர் இதை நம்ம செய்கிறோம் அப்படின்றத நாமே நம்ம கேட்டுக்கணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்மளோட குடும்பத்தில் வயதான மூத்தவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களால நோன்பு நோக்க முடியாது. அவர்களுக்கும் அதே மாதிரி அந்த இப்போ நம்ம நோன்புடைய பகரம், ஸோ அதாவது நோன்பு வைக்கலை அப்படின்னா அதற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு ஒரு நாளுக்கான நோன்பு, ஓகேங்களா. ஸோ ஒரு நாள் நோன்பு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். அதுதான் நம்மளோட மார்க்க சட்டம் சொல்லுது. ஸோ அப்போ 30 நோன்பும் அந்த வயதான மூத்தவர்கள் வைக்க முடியலை அப்படின்னா அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி எத்தனை பேருக்கு கொடுக்கணும். ஸோ ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், 30 ஏழைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லியுமே அந்த 30 நோன்புக்கு காசை நம்ம கொடுக்கணும். ஸோ சாப்பாடாகவோ இல்லை காசாகவோ கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதற்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக, ஹஜ்ஜு செய்ய வேண்டும். வசதி பெற்றவர் வாழ்வில் ஒரு முறை காபாவிற்கு சென்று ஹஜ்ஜு செய்ய வேண்டும். இவை அல்லாஹ்விற்கு நிறைவேற்ற வேண்டிய அடிப்படை கடமைகளாகும். இவை அல்லாத அனைத்தும் சூழ்நிலைக்கேற்ப விதியாகின்ற கடமைகளாகும். உதாரணமாக, அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் போர் செய்வது, அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது இக்கடமைகள் செய்வதற்கு மிக எளிதானவை. இவற்றின் கூலியோ மிக மகத்தானவை. இவற்றை நிறைவேற்றினால் இம்மை மறுமையில் ஈடேற்றம் அடைந்து நரகிலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்திற்குள் நுழைவது நிச்சயம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறையில் 3வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்க வேண்டியதாகவே இருக்கின்றது. எனினும் உங்கள் செயல்களுக்கான கூலிகளை நீங்கள் பரிபூரணமாக அடைவதெல்லாம் மறுமை நாளில்தான். ஆகவே அந்நாளில் எவர் நரக நெருப்பை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தில் புகுத்தப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக பெரும் வெற்றி அடைந்து விட்டார்.
இவ்வுலக வாழ்க்கையோ மயக்கக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பதிவு முழுவதும் அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நம்ம முழுமையாக பார்த்தோம். ஸோ இந்த பதிவை நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய முறையில் நாம் எல்லா கடமைகளையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் கிட்ட நம்ம துவாவாகவே நம்ம கேட்போம். ஸோ துவாவும் செஞ்சு நல்ல முறையில் கடமைகளை ஆற்றக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக என்று கூறி இந்த தலைப்பில் இருந்து நம்ம விடைபெறுறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அடுத்த தலைப்பு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்றத அடுத்த பதிவில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஸோ மார்க்க விஷயங்களை தானும் கற்று பிறருக்கும் எடுத்து வைப்பவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் நீங்களும் இந்த கல்வியை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் இந்த கல்வியை ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்கான கூலியை அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கும் தருவான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.